அப்போ இதையும் மார்க்ஸ் வந்து பேசவே இல்ல. ஒய்ஜன் அந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்பாரு. என்னன்னா, டைம் பிரிஃபரன்ஸ். டைம் பிரிஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரி ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்க. நீங்க ஒரு ஃபோன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு லேபரர்ஸ் வேணும். உழைப்பாளிகள் வேணும். உருவாக்குறதுக்கு சும்மா வந்துராது. ரா மெட்டீரியல்ஸ் வேணும். சிமெண்ட், செங்கலு இதெல்லாம் வேணும்ல. இது எல்லாத்துக்கும் அந்த லேபரர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியல், அந்த டூல்ஸ் எல்லாமே சேர்த்து சும்மா வந்துராதுல்ல. அத உருவாக்குறதுக்கான லேபர் டைம். அத வந்து இவரு பேசியிருப்பாரு. இவரு ஒரு எக்ஸாம்பிள் பேசியிருப்பாரு பாருங்களேன். "லேபரர் நம்பர் 1 ரெப்ரசன்ட்ஸ் எ பிரான்ச் ஆஃப் புரொடக்ஷன் விச் ரெக்வைர்ஸ் டெக்னிக்கலி எ ரிலேட்டிவ்லி லார்ஜ் அண்ட் வேல்யூபிள் மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன்." மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன்னா, ஒரு பொருள உருவாக்குறதுக்கான, உற்பத்தி பண்றதுக்கான அந்த சோர்ஸ், மெஷின்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக்டரிஸ் இதெல்லாம் தான் மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன். ரிசல்ட்டிங் ஃப்ரம் பிரீவியஸ் லேபர், ரா மெட்டீரியல், டூல்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி மெட்டீரியல். இதுவும் சும்மா வந்திருக்காதுல்ல. இத இன்னொருத்தங்க உருவாக்கியிருப்பாங்க. லெட் அஸ் சப்போஸ் இன் ஆர்டர் டூ இல்லுஸ்ட்ரேட் தி எக்ஸாம்பிள் பை ஃபிகர்ஸ் தட் தி புரொடக்ஷன் ஆஃப் தி பிரீவியஸ் மெட்டீரியல். ஒரு பொருள உருவாக்குறதுக்கான தேவையான மூலப்பொருட்கள அதுதான் அவர் வந்து பிரீவியஸ் மெட்டீரியல்னு சொல்றாரு. இட் ரெக்வைர்ஸ் 5 இயர்ஸ் ஆஃப் லேபர். பிரீவியஸ் மெட்டீரியல். இப்ப இந்த பிரீவியஸ் மெட்டீரியல உருவாக்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு, ஒரு கேபிட்டலிஸ்ட்க்கு 5 வருஷம் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு. 5 வருஷத்துக்கு மதிப்புள்ள வேல்யூ அங்க இருக்கு. ஏன்னா, அவ்வளோ பொருட்கள் தேவைப்படும். ஒரு ஃபேக்டரிய வந்து நீங்க உருவாக்கணும்னா. அப்போ 5 வருஷம் தேவையான ஒரு பொருள இவன் ஃபர்ஸ்ட்டே போடுறான். எப்படி? 5 வருஷம் சேர்ந்து நீங்க உழைக்கிற ஒரு உழைப்பை, இந்த ஃபேக்டரி ஓனர் ஒரு கேப்பிட்டலா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கொண்டு போடுறான். அவரு சொல்றாரு, "வைல்ஸ்ட் த வொர்க்கிங் ஆஃப் இட் அப் இன்டோ பினிஷ்ட் புராடக்ட்ஸ் வாஸ் எஃபெக்டட் இன் அ 6த் இயர்." ஒரு ஃபேக்டரிய ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதுக்குள்ள 5 வருஷத்துக்கான உழைப்பு உள்ள இருக்கு. இதுக்கு பேர் தான் கேப்பிட்டல். மூலதனம். ஒரு விஷயத்த நீங்க உருவாக்குறீங்க. அது உருவாக்கி, அதன் மூலமாக உங்களுக்கு ரூ. 1 லாபம் வரதுக்கு முன்னாலேயே, நீங்க 5 வருஷத்துக்கு தேவையான, 5 வருஷம் ஒர்த்தான, 5 வருஷத்துக்கு ஈக்குவலான மதிப்ப, நீங்க உள்ள போட்டு தான் நீங்க ஃபேக்டரிய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இவனுக்கு லாபம் வர்றதுக்கே டைம் ஆகும். ரைட்டா? ஆனா, லாபத்த அவன் பார்க்கறதுக்கு முன்னாலேயே, அங்க வொர்க் பண்ற லேபரர்ஸ்க்கு அவங்க சேலரி குடுத்து தானே ஆகணும். இவன், "நான் உனக்கு லாபத்த பார்த்துட்டு அப்புறம் சேலரி தரேன்." அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு, இதற்கான பலன நீங்க பின்னால தான் அனுபவிப்பீங்க. யாரு? இந்த கேபிட்டலிஸ்ட். இது வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளா புரியக்கூடிய விஷயம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு அமௌண்ட்ட உள்ள போடணும். அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவ நீங்க எடுக்கிறதுக்கு, பிரேக் ஈவன் பண்றதுக்கே உங்களுக்கு பல வருஷம் ஆகும். இப்ப இத வச்சு ஒய்ஜன் இப்ப என்ன சொன்னார்ன்னா, நீங்கலாம் பேசுறீங்கல்ல, கேபிட்டலிஸ்ட்ட வந்து ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, சுரண்டுறாங்கன்னு பேசுறீங்கல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை இப்ப இந்த ஃபோன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஃபோன் கம்பெனி ஒழுங்கா ஓடல. அதுக்கு ஒரு வேள டிமாண்ட் இல்ல. அப்ப என்ன ஆகும்? இதுவரைக்கும் அவன் போட்ட மொத்தமா லாஸ் ஆகுமா? இந்த லாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும், அவன் உள்ள வந்து இறங்குறான்ல, அந்த ரிஸ்க் எடுக்குறான்ல, அப்போ இந்த ப்ராஃபிட் அப்படின்றது, இவன் எடுக்கிற ரிஸ்க்குக்கான கூலி. கேபிட்டலிஸ்ட் என்ன பண்றான்னா, அவன் விதைத்த விதைக்கான பலனை அவன் இப்ப அனுபவிக்கிறது கிடையாது. பின்னால தான் அனுபவிக்கிறான். பின்னால அனுபவிக்கிறதுக்கு இப்பயே அவன் அதுக்கு ரிஸ்க் எடுக்குறான். அதுக்கு பிளான் பண்றான். அதுக்கு இன்வெஸ்ட் பண்றான். அதுக்கு விதை விதைக்கிறான். விதை விதைச்சு வெயிட் பண்றான். ஆனா, வெயிட் பண்றதுனால லேபர் வந்து வெயிட் பண்ண முடியாதுல்ல. லேபருக்கு இவன் காசு குடுத்து தானே ஆகணும். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவனுக்கு அந்த ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு பலன் வந்து அதனால தான் அவனுக்கு கிடைக்குது. அப்படின்னு ஒய்ஜன் ஆர்க்யூ பண்ணாரு. அப்ப என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் அப்படின்றது திருட்டு கிடையாது. அந்த கேபிட்டலிஸ்ட் போட்ட எஃபோர்ட்க்கான பலன். அதுதான் அந்த ப்ராஃபிட். ஒய்ஜன் வந்து இத டைம் பிரிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. டைம் பிரிஃபரன்ஸ்னா எல்லாரும் வந்து பணத்த இப்ப தான் விரும்புவாங்க. ஆனா, ஒரு கேபிட்டலிஸ்ட் தான் வெயிட் பண்ணி, தான் போட்ட விதைக்கான பலனை அவன் வெயிட் பண்ணி அறுவடை பண்றான். இந்த லேட்டா அறுவடை பண்றான் இல்லையா? டைம் பிரிஃபரன்ஸ். இதற்கான கூலி தான் அந்த ப்ராஃபிட் அப்படின்னு ஒய்ஜன் ஆர்க்யூ பண்ணாரு. இப்ப கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி, இவன்லாம் பணத்த வந்து குமிச்சு வைக்கிறான் அப்படின்னு அவரு பேசினார்ல. இப்போ ஒரு கேபிட்டலிஸ்ட் வந்து பணத்த அவனே குவிச்சு வச்சான்னா, அப்படி பண்ணா என்ன ஆகும்? அந்த பணத்த அவன் சும்மா ஒண்ணும் வச்சிருக்க போறதில்ல. அந்த பணத்த திருப்பி கொண்டு போய் அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும்னா, யாருமே இன்வெஸ்ட் பண்ணலனா, எதுவுமே நடக்காது. அப்போ ஒரு ஆள் அத பண்றான்ல. நீங்க சொல்லுங்க இப்போ. இப்ப நெறைய பேர் எதுக்கு நம்ம வேலைக்கு போறோம்? ஏன் நம்ம பிசினஸ் பண்றதில்ல? ஏன்னா பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த கேப்பிட்டல் வேணும். நம்ம ஒரு லோன் போடணும் பேங்க்ல போயிட்டு. லோன் போட்டு இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டுறதுக்கான பலம் நம்மகிட்ட இருக்கணும். இத நம்ம பண்றோமா? இத பண்ணாதனால தான் நெறைய பேர் இன்னைக்கு வந்து சேலரிக்கு வேல பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ் பண்றான் அப்டின்னா, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பேசுவாங்கல்ல, அம்பானி, அதானின்னு பேசுவாங்க. "ஏய் அம்பானி,
இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற முக்காவாசி பிசினஸ அவர் கண்ட்ரோல் பண்ணாலும், அவர் மூலமாக நம்ம அடையிற லாபம்ன்றது ரொம்ப, ரொம்ப அதிகம். இந்தியாவோட எக்கானமி வேற எங்கேயோ போகுது. ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி பெருகும்போது தான், ஒரு நாட்டினுடைய எக்கானமி பெருகும். இப்ப அம்பானி அவர் பணத்த வீட்ல வச்சுட்டு, அவரே தூங்குனாருன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவருக்கு போதுமான பணம் இருக்குல்ல. அவர் போய் தூங்கலாம்ல. அவர் ஏன் இன்வெஸ்ட் பண்றாரு? அப்போ கேப்பிட்டலிசம் என்ன பண்ணும்னா, ஒரு கேப்பிட்டலிஸ்ட்ட இன்னும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தூண்டும். இன்வெஸ்ட் பண்றதன் மூலமாக இன்னும் பிசினஸ் பெருகும். இன்னும் பிசினஸ் பெருகுதன் மூலமாக நெறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இது வந்து காமன் சென்ஸ். இந்த மாரி எந்த விஷயத்தையுமே கார்ல் மார்க்ஸ் அவரு அவரோட ஈக்குவேஷன்ல உள்ளயே கொண்டு வரல. இன்னும் நான் சிம்பிளா புரியிற மாரி சொல்றேன். ஜியோ சிம் 2017 நெனைக்கிறேன். அப்போ ஜியோ சிம் வந்த உடனே, ஒரு நாளைக்கு 1 ஜிபி. எல்லாரும் ஜியோ வாங்குனாங்க. ஃப்ரீ சிம். ஆனா, இன்னைக்கு ஜியோ வந்து ஒரு முன்னணியா மாறிட்டாங்க. எப்படி மாறுனாங்க? ஃப்ரீயா குடுத்தாங்க. அப்போ ஃப்ரீயா குடுத்ததெல்லாம் யார் காசு? அவங்க காசு தானே! அவங்க காசு போட்டுருக்காங்கல்ல. அவங்க காசு போட்டு, அவன்கிட்ட இருந்த ஒரு அமௌண்ட்ட உள்ள போட்டுருக்கான். அந்த பிசினஸ் வெற்றி பெறுமா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா, அவன் ரிஸ்க் எடுத்திருக்கான். ஓகே. அவங்க ரிஸ்க் எடுத்து, அவங்களுடைய கேப்பிட்டல உள்ள கொண்டு வந்து போட்டு, ஒரு நாளைக்கு 1 ஜிபி. எனக்கு ஞாபகம் இருக்கு. 2015 அந்த மாரி பீரியட்லலாம் நான் வோடாஃபோன் வச்சிருந்தேன். 1 ஜிபி குடுப்பாங்க. அதுக்கு ரூ. 197 நான் பே பண்ணணும் பெர் மந்த். ஒரு மாசத்துக்கே 1 ஜிபி தான். அந்த 1 ஜிபியினுடைய காஸ்ட் எவ்வளோ? ₹197. ஆனா ஜியோ என்ன பண்ணாங்க? 1 டேக்கு 1 ஜிபி. இன்னைக்கு அவங்க மார்க்கெட்ட பிடிச்சுட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அமௌண்ட்ட உள்ள போட்டாங்கல்ல. அப்போ அவங்க உள்ள போடுற அமௌண்ட்டு, அதுக்கு அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு, இது எல்லாம் சேர்ந்து தான் ப்ராஃபிட்டா மாறி நிக்கும். அவருக்கான பலன் தான் அந்த ப்ராஃபிட். அப்படின்ற மாரி ஒய்ஜின் சொன்னாரு. விச் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. அப்போ கார்ல் மார்க்ஸ் பேசின மாரி சர்ப்ளஸ். எக்ஸ்ட்ரா வர்ற ப்ராஃபிட் எல்லாமே திருட்டு அப்படின்னு பேசினார்ல. அது வந்து ரியல் லைஃப்‌க்கு ஒத்து வராத இவரு ஒய்ஜன் சொன்ன மாரி. இவரு வந்து ஒரே கற்பனை உலகத்தில வாழ்ந்துட்டு இருக்காரு. கார்ல் மார்க்ஸ். லாஸ்ட்டா ஒரு பாயிண்ட். Nokia 1100 அதோட பிரைஸ் வந்து ரூ. 1000. iPhone 16 Pro இன்னைக்கு ஆப்பிள் வெப்சைட்ல ₹1,20,000 பேஸ் பேஸ் வேரியன்ட். அப்போ இப்ப 2 ஃபோனுமே ஒரு ஃபோனுடைய நோக்கம் என்ன முதல்ல? கால் பேசுறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன வந்து உருவாக்குனாங்க. Nokia, iPhone. அப்போ 2க்குமே பேஸ் ஃபங்ஷன் ஒண்ணா இருந்தாலும், இப்ப 2 ஃபோன உருவாக்குறதுக்கும் ஒரு ஃபேக்டரி வேணும். இப்ப 2 ஃபோன உருவாக்குறதுக்கும் புது டெக்னாலஜி வேணும். அவங்க மூளைய போட்டு யோசிச்சிருக்கணும். அவங்க அமௌண்ட் கேப்பிட்டல் உள்ள அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ iPhone ஏன் கொஞ்சம் மேல அப்டின்னா, iPhone ஏன் காஸ்ட்லி அப்டின்னா, Nokiaல இல்லாத பல விஷயங்கள் இங்க லேயரா இங்க ஆட் ஆயிருக்கு. அப்போ ஒரு பொருளுக்கான வேல்யூ என்பது அதனுடைய பேசிக் ஃபங்ஷனையும் தாண்டி அதனுடைய பிராண்ட் வேல்யூ, அதனுடைய குவாலிட்டி, அதுல என்ன இன்னோவேட்டிவா என்ன புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் Apple அப்டின்ற ஒரு பிராண்ட். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த iPhoneஅ Nokiaவோடவும் பல மடங்கு அதிகமான பிரைஸா மாத்துது. அப்ப கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி, ஒரு உழைப்பாளி எவ்வளோ உழைச்சிருக்கார் அப்படின்றத மட்டும் பேஸ் பண்ணி, எந்த ஒரு பொருளும் வேல்யூவேஷன் பண்ணப்படுவது இல்லை. எனக்கு என்ன ஒரு விஷயம் வழங்கலன்னா, ஒரு பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிமாண்ட்னா என்ன? சப்ளைனா என்ன? ஒரு பொருளுக்கான பிரீமியம் வேல்யூ அப்பன்னா என்னதுன்னு அவருக்கு எதுவுமே தெரியல. இந்த மாரி கார்ல் மார்க்ஸ் பேசின எல்லா விஷயமுமே, ரியல் லைஃப்‌க்கு சாத்தியப்படாத, ரியல் லைஃப்‌ல அப்ளை பண்ண முடியாத ஒரு தோற்றுப்போன கொள்கை அப்படின்றத ஒய்ஜின் மாதிரியான பல பேர் பேசியிருக்காங்க. ஒய்ஜின் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். நம்ம தாமஸ் சோல் இருக்காரு. ஃபிரெடரிக் ஹேக் அவர் இருக்காரு. அப்புறம் மில்டன் ஃப்ரைட்மேன். இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரி பல பேர் மார்க்ஸ் பேசின எல்லா விஷயத்தையும் உடைச்சிருக்காங்க. லாஸ்ட்டா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி உண்டு. ஷார்ட்டா பிடபிள்யூசி. அவங்க வேர்ல்டுல மிக முக்கியமான ஒரு கன்சல்டிங் ஃபர்ம். அவங்க ரிப்போர்ட் நான் ஒண்ணு படிச்சேன். "த பிரைஸ் பிரீமியம் இஸ் ரியல் அண்ட் இட்ஸ் பிக்." ஒரு பொருளுக்கான பிரீமியம் பிரைஸ் அப்படின்றது உண்ம. "த பே ஆஃப்ஸ் ஃபார் வேல்யூட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் டான்ஜிபிள்." நீங்க கஸ்டமருக்கு நீங்க ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, அப் டூ 16% பிரைஸ் பிரீமியம் ஆன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்விசஸ் பிளஸ் இன்கிரீஸ் லாயல்டி. நீங்க ஒரு கிளையன்ட்க்கு ஒரு சர்விஸ் குடுக்குறீங்கன்னா, அந்த சர்விஸ்ல உள்ள என்ன இருக்கு வேல்யூ அப்படின்றதையும் தாண்டி, அந்த சர்விஸ் குடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அத ஒழுங்கா குடுத்தீங்கன்னா, 16% பிரீமியம்ல வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு நான் ஒரு பொருள வாங்குறேன். பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா வாங்கிட்டு போணும். அப்படின்றத தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்‌க்கு நான் எக்ஸ்ட்ரா அமவுண்ட் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எவ்வளவு? 16%
அடுத்து கீழ பாருங்க. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிரைவிங் கஸ்டமர்ஸ் அவே ஃபாஸ்ட். யூ வோன்ட் ஹேவ் மெனி சான்சஸ் டூ கெட் இட் ரைட். 1 இன் 3 கன்ஸ்யூமர்ஸ் 32% வந்து சே தே வில் வாக் அவே ஃப்ரம் அ பிராண்ட் தே லவ் ஆஃப்டர் ஜஸ்ட் 1 பேட் எக்ஸ்பீரியன்ஸ். 3ல ஒருத்தருக்கு இது வந்து யுஎஸ் டேட்டா ஓகேவா? 3ல ஒருத்தருக்கு நீங்க ஒரே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்க பிராண்ட விட்டே போயிருவாங்க. நான் எக்ஸ்ட்ரா அமவுண்ட் தரேன். ஸ்மூத்தா முடிச்சு விடு. அந்த டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா போகணும். போயிருச்சுன்னா 16% வந்து எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, வேல்யூ என்பது லேபர்ல மட்டும் கிடையாது. ஒரு பொருளுக்கான சப்ளை அண்ட் டிமாண்ட், அதற்கான டைம் பிரிஃபரன்ஸ், உள்ள போடப்படுற கேப்பிட்டல், அதற்கான பிரீமியம் வேல்யூ இந்த மாரி எதையுமே கணக்குல எடுத்துக்காம, ஒரு மனுஷன் சும்மா உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சிருப்பார் போல. அவர் மைண்ட்ல தோணுனதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. அதர்வைஸ் கார்ல் மார்க்ஸ் இஸ் நாட் அ கிரேட் திங்கர். நோ. நீங்க கார்ல் மார்க்ஸ மட்டும் படிச்சீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு தோணும். ஆனா அங்கேயே ஸ்டாப் ஆகாதீங்க. கார்ல் மார்க்ஸ படிச்சுட்டு, முக்கியமா ஒய்ஜன் அவர ஃபர்ஸ்ட்டு படிங்க. அவர படிச்சுட்டு, லெட்ஸ் கம் டூ மில்டன் ஃப்ரைட்மேன். நான் அதெல்லாம் பேசுவேன். மில்டன் ஃப்ரைட்மேன்லாம் கம்யூனிசம போட்டு அடிச்சு நொறுக்கியிருப்பாரு மனுஷன். பொளந்து கட்டியிருப்பாரு. அவரோட ஒரு புக்கு. கேபிட்டலிசம் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு புக்கு. அத நான் பேசியிருப்பேன். அந்த ஒரு புக்க நீங்க படிச்சீங்கன்னா, கம்யூனிசம மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாரு மனுஷன். நீங்க படிச்சே ஆகணும். அத நான் பின்னால பேசுறேன். இந்த சீரிஸ்ல கேபிட்டலிசம்னா என்ன? கேபிட்டலிசம் எப்படி வொர்க் ஆகுது? கம்யூனிசம் ஏன் ஃபெயில் ஆச்சு? கம்யூனிசம் உடைய அடிப்படை கூறுகள் வந்து ஏன் பிராக்டிகலி பாசிபிள் கிடையாதுன்ற மாரி நெறைய விஷயம் உள்ள இருக்கு. இதுல பேசுறதுக்கு இன்னும் நுணுக்கமா பல விஷயங்கள் உண்டு. அதுக்கு முன்னால நம்ம தமிழ் சினிமாக்காரன். நம்ம ஊர்ல கம்யூனிசம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து, கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கிற சினிமாக்காரன். நெக்ஸ்ட் வீடியோல நான் பேசுறேன். ஒரு படத்த பத்தி நான் பேசணும். மூடர் கூடம் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். எனக்கு Facebookல ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோவ பார்த்துட்டு நான் பெரிய ஒரு கட்டுரை நான் ஒண்ணு எழுதினேன். அத நான் போஸ்ட் பண்ணேன் Facebookல. அந்த போஸ்ட்ட பேஸ் பண்ணி, அந்த வீடியோவ பேஸ் பண்ணி, எப்படி சினிமாக்காரங்க நம்ம ஊர்ல கம்யூனிசம பரப்புறாங்க. பரப்புறது ஓகே. ஆனா ஃபுல்லா பொய்யி. அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்குனர் பேசின விஷயத்த நம்ம அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல. நன்றி.